கர்த்தருடைய வார்த்தை திருப்புவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க செய்தியின் தலைப்பு இயேசு என் அப்பா, இயேசு என் அப்பா என்கின்ற தலைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைய நாட்களில் அநேகர் இயேசுவை கடவுளாக பார்க்கிறார்கள், இயேசுவை ஒரு பரிசுத்தவானாக பார்க்கிறார்கள், இயேசுவை தீர்க்கதரிசிகளாக பார்க்கிறார்கள். இயேசுவை மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கோணங்களாக பார்க்கிறார்கள், ஒவ்வொரு கோணங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவை அப்பாவாக பார்க்கும்படியாக அவர் விரும்புகிறார். இயேசு என் அப்பா, இயேசு என் அப்பா, இயேசு என் அப்பா என்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக வரும்போது, இயேசு என் அப்பா என்கின்ற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளாக வரும்போது, நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வருகிறது. நாம் உபவாசிக்கிற உபவாசங்களில் பதில் வருகிறதா இருக்கிறது. மூலிகை ஜெபத்தை நடத்துகிறார்கள். எல்லா ஜெபங்களிலேயும் இயேசு என் அப்பா என்கின்ற ஒரு உணர்வோடு நாம் ஜெபிக்கும் போது எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வருகிறது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இயேசு என் அப்பா. இயேசு யார் என்று ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. இன்றைய நாட்களில் அநேகர் குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு யார் என்று நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். இயேசு இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஏன் மனிதனாக பிறந்தார் என்றால், தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை கிழக்கே ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். சகல விதமான புல் பூண்டுகள், கனித விருட்சங்கள், நல்ல நல்ல பழங்களை தேவன் உண்டாக்கினார். எல்லா மிருகங்களோடும் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் குடியிருந்தார்கள் பாருங்க. மாலை வேளையிலே குளிர்ச்சியான நேரத்தில் பிதாவாகிய தேவன் அவர்களோடு உறவாடினார்கள். ஆதாம் ஏவாளை உண்டாக்குனது யாரு? பிதாவாகிய தேவன். இந்த பூமியிலிருந்து மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனாக உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தாம் உண்டாக்கின ஆதாமினோடும் ஏவாளோடும் தேவன் ஒவ்வொரு நாளும் உறவாடும்படியாக பேசும்படியாக கூடவே இருக்கும்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் வந்தார் பாருங்க. தேவன் ஒவ்வொரு நாளும் வந்தார். ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தையை விட்டு ஆதாம் ஏவாள் விலகின மாத்திரத்தில் அவர்களுக்கு அந்த ஏதேன் தோட்டம் சொந்தமாக இருக்கவில்லை. அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவர்களை வெளியே அனுப்பினார். ஏனென்றால் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பிசாசானவனுடைய தந்திரமான வார்த்தைகளுக்கு மனிதன் செவி கொடுத்தானோ அன்றைக்கே தேவனை விட்டு பெறுகிறான். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு பிரிந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற நாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டு விலகி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தனால இந்த பூமியை பிசாசுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் போது ஆதாம் ஏவாள் ராஜாவாக ராணியாக இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பிசாசினுடைய தந்திரமான வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால் பிசாசுக்கு கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆதாம் ஏவாளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் பிசாசுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த இந்த பூமியை, ஒப்பு கொடுத்த இந்த மனுபுத்திரனை, ஒப்பு கொடுத்த இந்த சந்ததியை மீட்கும்படியாக, அதாவது பாவத்தில் விழுந்த சந்ததியை, சாபத்தில் விழுந்த சந்ததியை, வியாதியில் விழுந்த சந்ததியை, தரித்திரத்தில் விழுந்த சந்ததியை
எல்லா மரண கிரியைகளுக்கு உட்பட்டு வாழ்கிற இந்த சந்ததியை, எல்லா விதமான மாந்திரியத்துக்கு உட்பட்டு வாழ்கிற இந்த சந்ததியை, ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் வாழ்கிற இந்த சந்ததியை, நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்குட்பட்டு வாழ்கிற இந்த சந்ததியை மீட்டு எடுக்கும்படியாக தேவன் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பூமியிலே குமாரனாய் இயேசுவை இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தாங்க. இந்த உலகத்தில் அநேகர் சொல்றாங்க பல்வேறு விதமான அவதாரங்கள் உண்டு என்று. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அவதாரம். பரலோகத்தில் பிதாவாகிய தேவனோட வாழ்ந்து கொண்டிருந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததே நமக்காக. அந்த ஒரு அவதாரத்தை மாத்திரம்தான் கிறிஸ்தவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறார்கள். எனக்காக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். இயேசு என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனுடைய ஒரே ஒரு செல்ல குமாரன், அன்பின் குமாரன், புழுதியை பார்க்காத குமாரன், தூசியை பார்க்காத குமாரன், பூச்சிகளை பார்க்காத குமாரன், அப்பேற்பட்ட குமாரன், அப்பேற்பட்ட இயேசு உங்களுக்காக இந்த பூமியில பிறந்தாங்க. இந்த பூமியில பிறந்தார். இயேசு பிறந்தார் என்று நாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் பிறந்தார்? எதற்காக பிறந்தார்? எந்த திட்டத்தோடு பிறந்தார்? எந்த நோக்கத்தோடு பிறந்தார்? இயேசு பிறந்ததனால் மனுபுத்தருடைய வாழ்வு எவ்விதமாக மாறி இருக்குது. இது போன்ற சத்தியங்கள்லாம் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கேட்டு இருதயத்தில் ஆழமாக தேவனுடைய அறிவை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். பாருங்க, இயேசு எனக்காக தான் பிறந்தார். ஆமாம், இயேசு யார் என்று கேட்டால் பரலோகத்தில் வானாதி வானங்களுக்கு அப்பாற்பட்ட ரீதியில் ஜீவிக்கிற, ஒரு மனிதனும் கண்களால் பார்க்க முடியாத ரீதியில் ஜீவிக்கிற அவருடைய சொந்த பிள்ளையை தான் அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, சொந்த பிள்ளையை தான் அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய பிள்ளை இன்றைக்கு காலகட்டங்களில் நமக்கு எது பிரியமான ஒரு பொருளாக இருக்கோ அதை மற்றவர்களுக்கு பார்க்க கூட நம்ம கொடுக்க மாட்டோம். மற்றவர்கள் தொடும்படியாக கூட நம்ம கொடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் ஒழித்து வைப்போம். பாருங்க, மறைச்சு வைப்போம். ஆனால் தேவன் தம்முடைய அன்பின் குமாரனை, ஆண்டவராய் இயேசுவை உங்களுக்காக கொடுத்தாருங்க. இயேசு யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என் அப்பா என்று நாம் உறுதியாய் பற்றி கொள்வதற்கு முன்பதாக இயேசு யார் என்று நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். பாருங்க, இயேசு இந்த பூமியிலே பூச்சிக்காக, புழுக்காக, தூசிக்காக, குப்பைக்காக, நான் ஒரு அடியேன், அப்பேற்பட்ட மனுஷனுக்காக இயேசு பிறக்கலைங்க. தான் உண்டாக்கின மனுஷன், அவனுடைய சந்ததியில் வந்த மனுஷன் பிசாசின் கரத்தில் இருக்கிறான். பிசாசின் கரத்தில் இருக்கிற மனுஷனை மெய்யாகவே விடுதலை பண்ணும்படியாகவே இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், அவதரித்தார் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக கூறுகிறது. எப்பொழுதுமே இயேசு யார் என்கின்ற ஒரு ஞான உணர்வு நமக்குள்ள உண்டாகணும். இயேசுவை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்குள்ள உண்டாகணும். பாருங்க, இயேசுவை குறித்த வெளிப்பாடு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வெற்றி வாழ்க்கைக்கு அடித்தளமாகவே இருக்கிறது. இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளணும். பாருங்க, இயேசுவை தெரிந்து வைப்பது வேறு, இயேசுவை அறிந்து வைப்பது வேறு. இயேசுவை தெரிந்து வைத்திருக்கிறதுனால ஆசீர்வாதங்கள் எதுவில்லைங்க. இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம். தெரிவது என்பது வேறு, அறிவது என்பது வேறு. இன்றைய நாட்களில் அநேகருக்கு அநேக அரசியல் தலைவர்களை தெரியும். ஆனால் அவர்களை குறித்து அறிந்திருக்க மாட்டார்கள், அவர்களோடு பழகி இருக்க மாட்டார்கள், அவர்களோடு பேசி கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்னார் என்று அரசியல் தெரியும், அரசியல் தலைவராக இந்த பதவியில் அவர்கள் வகிக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் அவர்களோடு உறவாடி அவர்களோடு நாட்களை நேரங்களை செலவிடும் போதுதான் அந்த உண்மையான காரியம் நமக்கு வெளிப்படும். பாருங்க, அதே போல நாம் இயேசுவை தெரிந்து வைப்பது முற்றிலும் வேறு, இயேசுவை அறிந்து வைப்பது முற்றிலும் வேறு. எனவே விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள்
இயேசுவை தெரிந்து வைத்திருக்க கூடாது, அறிந்து வைத்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இயேசு யார் என்று கேட்டால், அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள ஒரே குமாரனாகிய அன்பின் சொருவிங்க அவர்தான் இயேசு. இயேசு புரிஞ்சுக்கணும், இது ஒரு கதை கிடையாது. இந்த பூமியில இயேசு பிறந்தார், வளர்ந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கற்பனை கதை இல்லைங்க. இது நிஜம், இது நிஜம். இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், வளர்ந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு வேத வசனத்தின் ஆதாரங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான ஆதாரங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. இயேசு என் அப்பா என்று ஒரு மகா பெரிய ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சவனே பல்வேறு விதமான பிரச்சனைகளை யோசிக்க கூடாது. பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம் பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கிற இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சமாதானம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாய் நிச்சயமாக மாறும். நிச்சயமாக மாறும். இயேசுதான் உங்களுக்கு மெய்யான விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய அளவற்ற கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இயேசு யார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படி என்னுடைய அப்பாவாக மாற முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இயேசு எப்படி என்னுடைய அப்பா. இந்த பூமியிலே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாயும் உண்டு, தகப்பனும் உண்டு. பாருங்க, தாயும் தகப்பனும் இல்லாமல் குழந்தைகள் பெற முடியுமானால் இன்னும் அந்த அளவுக்கு விஞ்ஞானங்கள் வளரவில்லை. தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி தாயும் தகப்பனும் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே தேவனுடைய கிருபை நிமித்தமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். பாருங்கள், இந்த பிள்ளைகள் பெற்றெடுக்கிறதுனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அதாவது இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் தாயும் தகப்பனும் உண்டு. தாயும் தகப்பனும் உண்டு. இந்த பூமியிலே உள்ள தகப்பன் குறிப்பிட்ட எல்கைக்கு உட்பட்டவர். இந்த பூமியிலே உள்ள தகப்பன் குறிப்பிட்ட எல்கைக்கு உட்பட்டவர். இந்த பூமியில உள்ள தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஒன்று கேட்கிறனால தன்னிடத்துல இருக்க ஆஸ்தியை வச்சு, அந்தஸ்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு ஒரு சில காரியங்களை, ஒரு சில நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது. பாருங்க, ஆமா, இந்த பூமியிலே இருக்கிற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளின் பாவங்களை, தன்னுடைய பிள்ளைகளின் தவறுகளை மன்னிக்க முடியும். ஆனால் நித்தியமாக மன்னிக்க முடியும், அது மறக்க முடியும். ஆனால் நித்தியமாக மறக்க முடியாது. இந்த பூமியில உள்ள பிறந்த ஒரு தகப்பனுக்கு சில அளவுகள் இருக்குது. ஆனால் எல்லா அளவுகளையும் தாண்டின ஒரே ஒரு தகப்பன், நித்திய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், நித்திய ஜீவனுடைய தகப்பன், அவர் தாங்க ஆண்டவராய் இயேசு. அவரை நாம் அப்பாவாக தொழுது கொள்கிறோம், அப்பாவாக நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கிறேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வாசிக்கிறேன் மறுபடியுமாக. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வேத வசனம் நமக்கு திட்டமும் தீர்மானம் தெளிவா போதிக்கிருப்பாருங்க. இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று, அந்த பிள்ளைகளுக்கு இயேசுதான் அப்பா என்று தேவனே இங்கே சாட்சி கொடுக்கிறார்.
தேவனே அதிகாரத்தை கொடுக்கிறார், தேவனே இங்க வாக்குரைக்கிறார் பாருங்க. எனவே இயேசு என் அப்பா என்று சொல்லுவதில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தைரியமாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறாருங்க. ஆமா, அதிகாரத்தோட இருக்கணும், ஆளுகையோட இருக்கணும், அதிபதி போல இருக்கணும், ஒரு ராஜாவை போல இருக்கணும். இயேசு என் அப்பா என்று சொல்லுறதுல ஒரு ஒரு மன தெளிவு உண்டாகணும் பாருங்க, ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகணும். இயேசு என் அப்பா என்று அநேகருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கான்னு கேட்டா சிலருக்கு இல்லை, பலருக்கு உண்டு. ஆமா, இயேசுவுக்கு முன்னாடி நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை இல்லைங்க. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன். நான் கேட்கிற எல்லா காரியங்களும் அவர் எனக்கு கொடுக்கிறார். நான் கேட்க மறந்த எல்லா காரியங்களையும் அவர் கொடுக்கிறார். பேர் பெற்ற சத்தியங்கள் உங்களுக்குள்ளாக விதைக்கப்படும்படியாக தேவ ஆவியினர் விரும்புகிறார். இயேசு என் அப்பா, இயேசு என் அப்பா. அவர் அப்பா என்பதற்கு வேதத்திலிருந்து பல்வேறு விதமான காரியங்கள் உண்டு பாருங்க. வேதத்திலிருந்து பல்வேறு விதமான காரியங்கள் உண்டு. வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 8:14. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்களேன், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், இயேசுவின் புத்திரராய் இருக்கிறார்கள். வேத வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருப்பாருங்க. அந்தபடியே 15ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ரொம்ப வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம், அதாவது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ற அந்த இடத்துல வருது பாருங்க. புத்திர சுவிகாரன், என்னுடைய சொந்த குமாரனை போல் என்று வருகிறது. ஆவியை பெற்றிருக்கிறது. அப்பா பிதாவே. வேதத்துல பழைய ஏற்பாடு காலத்துல பிதாவாகிய தேவனை யாரும் அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாதுங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல, புதிய உடன்படிக்கையில, புதிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல அவருடைய நாமத்தின் கீழ் வாழ்கிற நாம் யாவரும் விசுவாசத்தோடு இயேசு என் அப்பா என்று நாம் கூப்பிடலாம். அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் கூப்பிடணும். நான் எப்போ கூப்பிடணும்? ஜபத்தில் கூப்பிடலாம், உபவாசத்தில் கூப்பிடலாம், ஆன்லைன் ப்ரேயரில் கூப்பிடலாம், ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையில் கூப்பிடலாம், குடும்ப ஜபத்தில் கூப்பிடலாம், இரவு ஜபத்தில் கூப்பிடலாம். இது மாத்திரமல்ல, நாம் எப்பொழுதுமே அவரை தொடர்பு கொண்டே இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் பாருங்க. தொடர்பு கொண்டே இருக்கணும். நாம் எப்படி நம்முடைய சரீரத்தில் மூச்சு விடாமல் நாம் வாழ முடியாது பாருங்க. மூச்சு விடாமல் யாராவது வாழ்ந்துறாங்களான்னு கேட்டால் வாழவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்துல இத்தனை செகண்ட் மூச்சு விட்டு தான் வாழ முடியும். அதே போல நாம் அப்பா பிதாவே இயேசுவோடு ஒரு தொடர்பு கொண்டே இருக்க முடியாத தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார் பாருங்க. அப்பா பிதாவே. மறுபடியும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்பா பிதாவே என்ற வரியில் கலாத்தியர் புஸ்தகம் 4:6. கலாத்தியர் 4:6 வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே, பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அப்பா பிதாவே. சரீர பிரகாரமான ஒரு தகப்பனை நாம் எப்பொழுதெல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நம்மை உண்டாக்கின, நம்மை ஜீவனை கொடுத்த, தாயின் கருவிலிருந்து நம்மை பாதுகாத்த, நமக்கு சுவாசத்தை கொடுத்த, நம்முடைய பாவங்களை மன்னித்த,
இயேசுவை நாம் அப்பா பிதாவை என்று அதிகமாக தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே அந்த தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவருக்கு விருப்பம் உண்டுங்க. இயேசுனா யாரும் அவரை பெரியவர் இல்லைங்க. அவர் நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே பிறந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே பிறந்தார். பாருங்க, இயேசுவை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இயேசுவை குறித்து இந்த இயேசு என் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்று நாம் பார்க்கணும். கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் என்று நாம் பார்க்கணும். பாருங்க, இயேசு 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 என்று ஒரு பெரிய வெளிப்பாடோடு நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் வாழுகிறதே சிலருக்கு ஆச்சரியமான காலங்களாக உண்டு. கடனின் பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, பல்வேறு விதமான போராட்டங்கள்ல வாழ்றது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒவ்வொரு யுகம் ஒன்று இருக்கிறது. பலதரப்பட்ட ஜனங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து அப்படியே நெருக்குது. குடும்பத்தில் பிரிவினைகள், பிள்ளைகள் மத்தியில் பிரிவினைகள், பிசாசின் கோளாறுகள், சமாதானம் இல்லை. திருமணமாகி 5 வருடங்கள் 10 வருடங்கள் ஆகிறது, குழந்தைகள் இல்லை. இணைஜனத்தார் சொந்த பந்தத்தின் முன்னாடி ஒரு பெரிய அவமானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. இன்றைய நாட்களில் அநேகருக்கு திருமணமான வயது தாண்டியும் மணமகன் அமையவில்லை, மணமகள் அமையவில்லை. பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு ஒரு அதிக பாரமான ஒரு காலங்களாக இருக்கிறது. பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எந்த நாளும் ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதானமான, ஒரு இளைப்பாறுதலான நாளாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், நிர்பந்தமான காரியங்களே வாழும்படியாக தேவன் விரும்பவில்லைங்க. அவர்கள் எப்பொழுதும் சாந்தத்தோடு, சமாதானத்தோடு, அமைதியான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறாங்க. தேவனே அபிதமாக விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இயேசு என்ன சொன்னார், பிதாவாகிய தேவன் என்ன சொன்னார், பரிசுத்த ஆவியினர் என்ன சொன்னார், அவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்பதை நாம் தள்ளி வைத்துவிட்டு நாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற பல குழப்பங்கள், பல பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். பாருங்க, வேலை ஸ்தலங்கள் நீங்கள் போனீங்கன்னா வேலையில் பிரச்சனை, மேனேஜர்கிட்ட பிரச்சனை. மேனேஜர் அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டாரு, வேலையை அதிகமாக கொடுத்துட்டாரு, மற்றவங்க முன்னாடி என்னை திட்டாரு, எனக்கு ப்ரமோஷனை கொடுக்கல. பல குழப்பமான ஒரு வாழ்க்கை வேலை ஸ்தலங்களில். எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், அது பிரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், சாதாரண வேலையாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு லெவல் உள்ள வேலையாக இருக்கட்டும், பல விதமான அழுத்தங்கள், அழுத்தத்தோடு நிர்பந்தத்தோடு நாம் வாழ முடியாத தேவன் விரும்பவில்லைங்க. நம்முடைய சரீரமே ஒரு இலகுவான சரீரமாக, டென்ஷனே இல்லாமல் ஒரு சமாதானம் உள்ள ஒரு சரீரமாக தான் தேவன் படைத்தார். பாருங்க, அவ்விதமாக நாம் வாழணும். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த நாளையும் அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் பிதாவாகிய தேவனிடத்திலையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலையும் பரிசுத்தாவினிடத்திலும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அதிகாலை ஜெபம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நாம் வாழுகிறோம் என்பது மிக முக்கியம். அந்த நாளை கத்துட்ட ஒப்பு கொடுத்துட்டு அதனால எல்லாம் ஓகேவாயிரும் அப்படி இல்லைங்க. நாம் அந்த நாளை கத்துட்ட ஒப்பு கொடுத்தாலும் அந்த நாள் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தைக்கு உகந்ததாக இருக்கிறதா, தேவ சித்தத்துக்கு மாறுபாடாக எதுவும் மாறி இருக்கிறதா என்பதை நாம் கருத்தோடு கவனிக்க வேண்டும். இயேசுவின் அப்பாங்க, நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அவர் பார்க்கிறார். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு ஆகாரத்தையும் அவர் பார்க்கிறார். நான் மற்றவர்களுக்கு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார்.
ஆமாம், எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். நமக்கு தான் மறைவு ஒளிவிடம் எல்லாம் இருக்கிறது. அவரிடத்தில் மறைவான பொருள், மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்ம அப்பா எப்பேற்பட்ட அப்பானா, நீங்கள் உங்கள் இருதயங்களில் எந்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை உங்களுடைய வாயின் மூலமாக வெளியே வருவதற்கு முன்பதாகவே அவர் அந்த காரியங்களை நன்கு அறிந்திருக்கிற அப்பாங்க. நம்முடைய அப்பா போல யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஈஸ்வரன் அப்பா என்கின்ற ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் அந்த நாளையும் அந்த காலங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் அந்த எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் அவரிடத்துல ஒப்புக்கொடுங்க. அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறாங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சகல காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களையும் போஷிக்கிற தேவன், சகல காட்டு பறவைகள் நாட்டு பறவைகளையும் போஷிக்கிற தேவன், அழகழகான செடிகளையும் பூக்களையும் அழகழகாக உடுத்து வைத்து பார்க்கிற தேவனுங்க. தோட்டத்தில் அந்த பூக்களின் மத்தியில் உலாவுகிற அந்த பட்டாம்பூச்சியை தேவன் அழகாக உடுத்து வைக்க பார்க்கிறாங்க. அவர் எல்லாவற்றையும் அருமையும் இனிமையுமாக சிருஷ்டித்து எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து அதின் காலத்திலே அதின் காரியங்களை நேர்த்தியை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் உங்களுடைய வேலை ஸ்தலங்களையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய ஊழியத்தின் எல்லா காரியங்களையும் அவர் பார்க்காம இருப்பாரா? இயேசு உங்கள் குடும்பம் என்று வரும்போது கண்ணை மூடிக்கிட்டா இருக்காரு. அவர் கண்ணை திறந்து தான் பார்க்கிறார், கண்ணை திறந்து தான் பார்க்குறார். என் மகளுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, என் மகனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் எப்பொழுது மீண்டு வருவார்கள், இந்த பிரச்சனையிலிருந்து என் மகன் எப்போ மீண்டு வருவா, எப்போ என்னை நோக்கி கூப்பிடுவா, நான் மறு உத்தரவை அருள செய்ய இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைய நாட்களில் விசுவாச பிள்ளைகள் அநேகர் இயேசுவை காக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்படி இயேசுவை தடுத்து நிறுத்த முடியும்? இவர்களுடைய மிகப்பெரிய அவிசுவாசத்தினாலதான், இவருடைய மிகப்பெரிய அவிசுவாசத்தினாலதான் இயேசுவை காக்க வைத்திருக்கிறார்கள். இங்கே பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவும் மாறல, எல்லாம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கு, இன்னும் மென்மேலும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இயேசுவை காக்க வைக்கிறாங்க, இயேசுவை காக்க வைக்கிறாங்க. இயேசுவை காக்க வைக்கக்கூடாது, இயேசுவை கிரியைகளை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். இயேசு இறங்கி வேலை செய்ய நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே இயேசுவால் மாற்ற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை காக்க வைக்கிறதுக்காக இயேசு இல்லைங்க, இயேசுவை வேலை செய்ய வைக்கும்படியாகவே இயேசுவின் தூதர்கள் மூலமாக இயேசு நம்மோடு காரியங்களை நடப்பிக்கும்படியாகவே இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு என் அப்பா, இந்த சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்கணும் பாருங்க. ஆமாம், காலங்கள் கிடக்கலாம், நேரங்கள் கிடக்கலாம், மாதங்கள் கிடக்கலாம், வாரங்கள் கிடக்கலாம், வருடங்கள் கிடக்கலாம். ஆமாம், இப்போ நம்ம சிறு பிள்ளையா இருக்கிறோம், அப்புறம் வாலிப பிள்ளைகளாக மாறுகிறோம், அப்புறம் திருமணம் முடிகிறது, அப்புறம் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், முதியோராக மாறுகிறோம். நமக்கு தான் மாற்றங்கள் உண்டு, ஆனால் இயேசுவுக்கு மாற்றமே இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவரை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்களோ அந்த கண்ணோட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டாகும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆமாம், இயேசுவை காத்துக்கொண்டே இருக்க வைக்கிறீர்கள் அவிசுவாசத்தினாலே, அல்லது இயேசு என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில், என் ஊழியத்தில், என் வேலை ஸ்தலங்களில் இறங்கி வேலை செய்ய கொடுப்பீங்களா? அவர் 24 மணி நேரமும் ஓயாமல் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறார். ஆனால் நாம தான் நம்மளுடைய அவிசுவாசத்தினால தான், தேவனை குறித்து ஒரு பெரிய அறிவில்லாதனால தான் அவரை காத்து கொண்டே இருக்க வைக்கிறார். சில குடும்பங்களில் பல வருடங்களாகவே இயேசுவை காத்து கொண்டு வைக்கிறார்கள். அவர்கள் விசுவாச பிள்ளைகள் தான், ஒவ்வொரு நாளும் சபைக்கு செல்கிறவர்கள் தான்,
ஒவ்வொரு வாரமும் சபைக்கு செல்கிறவர்கள் தான் ஜெபிக்கிறார்கள். டிவியில் பல்வேறு விதமான தேவனுடைய உபதேசங்களை கேட்கிறார்கள் ஊழியக்காரர்கள் மூலமாக. ஆனால் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிதான ஒரு இலக்கை அடைய முடியாத சூழ்நிலை உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆமாம், அது பலவீனமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், எதுனால இருக்கலாம். பிள்ளைகள் வளர்கிறார்கள், படிக்க வைக்கிறார்கள், கல்லூரி சேர்க்கிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள், பொருளாதார செழிப்புகள் எல்லாம் இருந்த இடத்திலே இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. இருக்கிற இடத்துல இருப்பது தேவ சித்தம் இல்லைங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பிற்பாடு எப்படி ஒரு செடி வளர்ந்து அது மரமாகிறதோ, அந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான கனிகள் உண்டாகிறதோ, அதே போல் நாமும் வளர முடியாத தேவன் விரும்புகிறார். அற்பமான ஒரு மரமே வளருகிறது. அற்புதமான மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக வளரும்படியாக தேவன் விரும்புகிறாங்க. ஆமாம், எத்தனை வருடங்கள் நாம் சபைக்கு செல்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளோடு நாம் சபைக்கு செல்கிறோம். இயேசு என் அப்பா என்கின்ற ஒரு உணர்வோடு நாம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு செல்கிறோமா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அதனால நாம் சபைக்கு செல்கிறோமா என்கின்ற ஒரு தீர்மானம் நமக்கு எடுக்கணும் பாருங்க. ஆமாம், தீர்மானம் எடுக்கணும். இயேசு என் அப்பா. இந்த அப்பாவுக்கு பல்வேறு விதமான குணநலங்கள் உண்டுங்க, தன்மைகள் உண்டு. இந்த அப்பா இயேசு என் அப்பா என்று நீங்கள் வரும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இயேசு என் அப்பா. காலையில் எந்திரிச்சுன்னு சொல்லணும், வேலை செய்யறவங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் போவதற்கு முன்பதாகவே உங்கள் அப்பா உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான எல்லா விதமான காரியங்களையும் அவர் செவ்வாயாக்கி கொடுக்கிறார். ஆமாம், நாம் எந்த விதங்களில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் இயேசு என் அப்பா என்கின்ற ஒரு உரிமையை நாம் ஜெபிக்கும்படியாக இயேசு விரும்புகிறாங்க. இயேசு என் அப்பா. இந்த அப்பாவுக்கு பல்வேறு விதமான நன்மை செய்யக்கூடிய ஆற்றல்கள் உண்டு, பல்வேறு விதமான தன்மைகள் உண்டு. இந்த அப்பா என்ன செய்கிறார் என்றால், முதலாவது தன்னை நம்புகிற, தன்னை நேசிக்கிற, என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாவத்தோடு நாம் பரிசுத்தராகிய இயேசுவை நாம் தரிசிப்பது முடியாத காரியங்க. பாவத்தோடு நாம் இயேசுவை தரிசிக்க முடியாது. இயேசுவை அப்பாவாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, பாவம் இருக்கும் இடத்தில் விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லை என்றால் அவிசுவாசம் அங்கே இருக்கிறது. அவிசுவாசத்தோடு நாம் தேவனை நாம் அப்பாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவிசுவாசம் இல்லாமல் இருந்தால்தான் நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு என் அப்பாவாக இருக்கிறார். எனவேதான் பாவங்களை விட்டு விலகும்படியாக தேவன் விரும்புகிறார். பாவம் செய்து கொண்டே இயேசுவை அப்பாவாக வைத்திருக்க முடியாதுங்க. ஒருவேளை இந்த உலகத்துல சரீர பிரகாரமான தகப்பன்னா மன்னிச்சு மறக்கலாம். போனா போது நீ என் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் பாருங்க. ஆனால் அந்த சராசரில் உருவாக்கின தேவன் நம்முடைய உள்ளத்தையும், நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய நோக்கங்களையும், நம்முடைய திட்டங்களையும், நம்முடைய சிந்தனைகளில் உண்டாகிற அறிவையும் புத்தியையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமா, ஒரு மனிதனை வெளி தோற்றங்களை பார்க்கலாம். 2 கண்ணு, 2 காது, மூக்கு, வாய், கை, காலம் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் உள்ளே உள்ள அந்த ஆவிக்குரிய மனிதனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பார்க்க முடியும் பாருங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் பதில் எப்படி கொடுக்கிறார் என்றால், நம்முடைய வெளிப்பிரகாரமாக செய்கிற அந்த கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் ஆவிக்குரிய ரீதியில் நாம் செய்கிற எல்லா விதமான நன்மைகளின் அடிப்படையில் தேவன் பார்க்கிறார் பாருங்க. அதை வைத்து கொண்டுதான் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார்.
எனவே வாசிப்போம். 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9 வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை குறித்து நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவங்கள பழிக்கு பழி வாங்கணும், இவங்களை திட்டணும், இவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு நாம இந்த காரியத்தை நடப்பிக்கணும். அந்த பகைமை, எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, இந்த பிசாசின் கிரிகளை அழிக்கப்பட முடியாது. தேவன் விரும்புகிறார் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து தேவனோடு இயேசுவோடு ஒரு உறவோடு இணைத்துக் கொள்ளும்படியா தேவன் விரும்புகிறார் பாருங்க. தேவன் விரும்புகிறார். எனவே இயேசு பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். இயேசு தம்முடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமா, இன்றைய தினத்தில் நாம் இயேசுவின் இடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை கேட்கிறோமோ அன்றைய தினமே அந்த நொடிப்பொழுதிலே அந்த ஜனப்புழுதிலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் பாவங்களை மன்னிக்க ரெடியா இருக்கிறாரு. ஆனால் நாம் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளம் அநேகருக்கு ரெடியாக இல்லைங்க. அநேகருக்கு ரெடியாக இல்லை. இயேசு என் அப்பா என்றால் அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்றால் அந்த உறவிலே நாம் தவழ வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க நம்முடைய அப்பா ரெடியா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாருங்க. நாம் அறிக்கை செய்யும் போது, நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற அப்பா மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகளை நம்முடைய சரீரத்திலிருந்து நீக்கிறார் பாருங்க. ஆமா, அது ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வியாதியா இருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமாக வியாதியா இருக்கலாம். எல்லா விதமான வியாதிகளையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சுகமாக்க அவர் ரெடியா இருக்கிறார் பாருங்க. ஆமா, அவர் போல ஒரு ரெடியுள்ள ஒரு மனுஷரை, ஒரு இயேசுவை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது பாருங்க. வாசிப்போம். மத்தேயு 14:14 வாசிக்கிறேன். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சுத்தமாக்கினார். வியாதிகளை சுகமாக்குற இயேசுங்க. ஆமா, பாவங்களை மன்னிக்கிற அப்பா மட்டும் கிடையாது, வியாதியை சுத்தமாக்குற அப்பா கூட. ஏனென்றால் அவரிடத்தில் அவ்வளவு வல்லமை கொட்டி கிடக்கிறது, அவ்வளவு வல்லமை. இயேசு சர்வ வல்லமை இல்லவருங்க. யெகோவா ராப்பா, சுகமாக்குகிற கர்த்தர் என்று நாம் சொல்லும் போதே நம்முடைய சரீரங்களை காணப்படுகிற எல்லா வியாதியும் அது சிறிய வியாதியா இருக்கலாம், பெரிய வியாதியா இருக்கலாம், எல்லா வியாதியையும் அவர் புறந்தல்ல, எல்லா வியாதியும் அவர் மேற்கொண்டு நமக்கு சுகத்தை கொடுக்க, நமக்கு சொஸ்தத்தை கொடுக்க அவரால் முடியுங்க. அவரால் முடியும். அவரை போல ஒரு வியாதியை சுகமாக்குறவரை நீங்க பார்க்கவே முடியாது. வேதத்தில் அநேக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ வருடங்கள் பெரஸ்தா குளத்தில் காத்து கிடக்காங்க. இயேசு போய் சுகமாக்குறார். பல்வேறு விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும், பல்வேறு விதமான காலகட்டங்களிலும் இயேசு அநேக வியாதிகளை சுத்தமாக்குறாருங்க. ஆமாம், அவர் சுகம் கொடுக்கவே அவர் அநேக கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் நடந்து சென்று சுகத்தை கொடுத்தாருங்க. ஆமாம், கடல் கடந்து போய் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்துட்டு வராங்க. இயேசு வாழ்ந்த நாட்களில் இயேசு நமக்காக எல்லா விதமான பிரயாசங்களை பட்டு தீர்ந்தாருங்க.
நமக்காக எல்லா பிரயாசங்களையும் பட்டு தீர்ந்தார். நாம தான் இன்னும் பிரயாசங்கள் படலை. ஆமாம். எனவே வியாதியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இயேசு அப்பாவை விசுவாசிக்கும் போது, இயேசு என் அப்பா என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த வியாதி இருந்த இடம் தெரியாமல் போகிறது. ஆமாம். வியாதியின் அறிகுறிகள் மிக பெரியதாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அவ்வளவு பெரியதை காட்டிலும் இயேசுவின் சுகமாக்குகிற வல்லமை அதை விட பெரியதாக இருக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. பாவம் பெறுகிற இடத்தில் தேவனுடைய கிருபை வரங்களோ அதிகமாக பெறுகிறது. சுகம் வியாதி எவ்வளவுக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கிறதோ அதை காட்டிலும் அவருடைய சுகமாக்கும் வல்லமை பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆமாம். வியாதியை மேற்கொள்ள தேவனுடைய நாமத்தினாலும் தேவனுடைய வல்லமையினால் தான் முடியும். ஆமாம். வியாதி பெருசா தேவனுடைய வல்லமை பெருசா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய வல்லமை தான் பெருசு. வியாதி ஒன்றுமில்லை தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக. நீங்கள் உங்கள் சரீரங்களை காணும்போது அவ்விதமாக காண வேண்டும். இயேசு என் அப்பா, இயேசு என் சரீரத்தின் அதிகாரியாக இருக்கிறார். இயேசு என் சரீரத்தை அவருடைய இரத்தத்தை கொண்டு மூடி மறைத்து பாதுகாக்கிறார். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நான் இருக்கிறேன். இயேசு என் சரீரத்தை சுற்றிலும் தேவ தூதர்களின் பாதுகாவலை கட்டவிழ்த்துகிறார். இயேசு என் சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறார். இயேசு தானே அதிகாரி. ஆதாம் ஏவாளை உண்டாக்குனது இயேசு தான். இந்த சரீரத்தை உண்டாக்குனது இயேசு தான். தாயின் கருவிலிருந்து இந்த பூமியிலே சுகபத்திரமாக ஆரோக்கியமாக உண்டாக்குனது இயேசுதான். எனவே சரீரத்துக்கு அதிகாரி இயேசு, சரீரத்துக்கு அதிபதி பிசாசு கிடையாது. எனவேதான் சரீரத்தில் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், ஒரு சிறிய தலைவலி முதற்கொண்டு பெரிய பெரிய கேன்சர், பெரிய பெரிய வியாதிகள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவின் வல்லமை உங்களுக்கு சுகம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. சுகம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அவிசுவாசம் தான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. எனவே அவிசுவாசம் பெருசா சுகம் பெருசா என்று நீங்கள் வரும்போது, அவிசுவாசத்தை காட்டிலும் சுகம் தான் பெருசா. அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசிகர்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். சின்ன சின்ன காரியங்களாக இருக்கலாம் சரீரத்தில். ஆமாம், சாதாரண காரியங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நம்முடைய சரீரம் பழுதற்றதுங்க. நம்முடைய சரீரம் ஒன்றும் குறைவில்லாமல் தேவன் நேர்த்தியை படைத்திருக்கிறார். எனவே சரீரத்தில் எந்த பழுது இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பஸ்கா பண்டிகை நாளில் அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு பழுது இல்லாமல் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அத்தனை ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளை, லட்சக்கணக்கான குட்டிகளை தேர்ந்தெடுத்தார்கள். எனவே நான் சாதாரண ஆட்டுக்குட்டிகளையே பழுதில்லாமல் தேவன் பலியாக கேட்கும்போது நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய சரீரம் தேவனுக்கு முன்பாக ஒரு பழுதும் இல்லாமல் உகந்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆமாம், நம்முடைய சரீரத்துக்கு நாம் அதிகாரி இல்லைங்க. நம்முடைய சரீரத்துக்கு குமாரனா இயேசு கிறிஸ்து தான் அதிகாரி. ஆமாம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நம்முடைய சரீரத்தில் உள்ள காரியங்களை அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். சரீரத்தில் நாம் எண்ணுகிற எல்லா காரியங்களையும் அவர் புரியும் பாருங்க. ஆமாம், சரீரத்துக்கு அதிபதி இயேசு. நான் வெள்ளையா பிறந்துக்கேன்னா அதுக்கு அதிபதி இயேசு தான். நான் கருப்பாக பிறந்துக்கேன்னா அதுக்கு அதிபதி இயேசு தான். எனவே தேவனிடத்தில் பச்சை பாவம் எதுவும் இல்லை. ஆமாம், தேவனிடத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்ற பார்வை எல்லாம் நல்லதாகவே பார்க்கிறார். கருப்பாக இருக்காங்க, சிவப்பாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, அழகு கம்மியாக இருக்காங்க, உயரமாக இருக்காங்க, குட்டியாக இருக்காங்க, அப்படி பார்க்கிற தேவன் இல்லைங்க. அவர் பார்க்கிற பார்வை முற்றிலும் வேறு. நாம் சிந்திக்கிற சிந்தனை தான் முற்றிலும் தவறானதாக இருக்கிறது. எனவே தேவன் எவ்விதமாக சிந்திக்கிறாரோ, இயேசு எவ்விதமாக சிந்திக்கிறாரோ அவ்விதமாக
நாம் சிந்திக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எனவே தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் திறவுகோல் இயேசு என் அப்பா, இயேசு என் அப்பா சொல்லிக்கிட்டே இருக்கணும், இயேசு என் அப்பான்ட்டு. ஆமாம், நீங்கள் தூங்கும்போது கூட தூக்கமே வரலையா, கவலைப்படாதீங்க, இயேசு என் அப்பா, இயேசு என் அப்பா, இயேசு என் அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, விசுவாசித்து கொண்டே இருங்க. இயேசு உங்கள் அப்பாவாக இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஒன்றுமே குறைவுபடாமல் 100க்கு 100 பரிபூர்ணமாக அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசு என் அப்பா. பாவங்களை மன்னிக்கிற அப்பா மாத்திரமல்ல, வியாதிகளை சுகமாக்குற அப்பா மாத்திரமல்ல, நீங்கள் வாழுகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நன்மைகள், குறைவுகள், பொருளாதார சீர்குலைவுகள் எது இருந்தாலும் குறைவை நிறைவாக்கி பரிபூர்ணமாக்கி நன்மைகளால் நிரப்பி உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானதுக்கு அதிகமானவராக இருக்கிறாங்க. ஆமாம், குறைவு என்பது உங்கள் அப்பா இடத்தில் இல்லை, குறைவு என்பது இயேசு அப்பா இடத்தில் இல்லை. ஒருவேளை இந்த பூமியில் வாழ்கிற ஒரு தகப்பனுக்கு குறைவு இருக்கலாம். நம்முடைய பிள்ளை ஆசையாக கேட்குது, வாங்கி கொடுக்க முடியலையே, ஒரு மன ஏக்கம் இருக்கலாம், ஒரு மனபாரம் இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். நீங்கள் என் பிள்ளை தானே கேட்குது, ஆனால் என்னால் முடியலையே, முடியாத சூழ்நிலையாக இருக்குன்னு ஒரு பாரம் இருக்கலாம். ஆனால் இயேசு அப்பாவிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அது இந்த பூமியில இல்லை என்றால் கூட உங்களுக்காக உண்டாக்கி அவர் கொடுக்க அவர் விரும்புகிறாருங்க. ஆமாம், இந்த பூமியிலே உள்ள எல்லா இடத்துலையும் இல்லை என்றால் கூட உங்களுக்காக உண்டாக்குவார். ஆமாம், ஆதாமுக்காக ஏவாளுக்காக தேவன் கிழக்கிலே ஒரு ஏதேன் தோட்டத்தையே உண்டாக்குனாருங்க. அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படியாக, அந்த தோட்டத்தில் உள்ள விருட்சங்களுக்கு, மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாயும்படியாக 4 நதிகளை உண்டாக்குனவருங்க உங்க அப்பா. உங்க குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவை நிறைவாக்க மாட்டாரா? உங்க குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த பொருளாதார குறைவை மாற்ற மாட்டாரா? கடன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? நீங்க கடன் பிரச்சனையிலிருந்து மீள மாட்டீங்களா? வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கடன் பிரச்சனையாக இருந்தோம், முடிவும் கடன் பிரச்சனையாக இருக்க போது இயேசு உங்கள் அப்பாவாக இருக்கும்போது அபிதமாக முடியாதுங்க. இயேசுவை நம்பினால் அவர் நம்மை கைவிடாத தேவன். எல்லா விதங்களிலும் கைவிட மாட்டார். நாம் பாவங்களை மன்னிக்கிற மாத்திரமல்ல, வியாதியை சுகமாக்குற மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொடுக்கிற மாத்திரமல்ல, நித்திய பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற மாத்திரமல்ல, இந்த பூமியிலே உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இந்த பூமியிலே நான் உண்டாக்கின ஐஸ்வர்யத்தில் நீங்கள் மிதக்கும்படியாக. ஆமா, ஐஸ்வர்யத்தை வச்சுக்கோ தொட்டுக்க என்று தேவன் கொடுக்கலங்க. திருமணம் போன்ற வீடுகளில் போனீங்கன்னா ஒரு வாழையில போட்டிருப்பாங்க, எல்லா விதமான பதார்த்தங்களும் அதிகமாகவே இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த இலையின் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிவப்பு கலரில் ஒரு ஊறுகாய் வச்சுருப்பாங்க. ஊறுகாய் ரொம்ப வைக்க மாட்டாங்க, சும்மா பேருக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை வச்சுக்கோ தொட்டுக்கோ அவ்வளோதான், அந்த ரீதியில் ஊறுகாய் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வேணும்னா தொடலாம், வேணான்னா விட்டுலாம். தேவன் அவிதமாக இல்லைங்க, தேவன் அவிதமாக இல்லை. தம்முடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தில், ஆசீர்வாதத்தில், சமாதானத்தில், சந்தோஷத்தில் எல்லாம் நிரம்பி இருக்கும்படியாக பரிபூர்ணமான ஒரு வாழ்வை உண்டாக்க முடியாத தேவன் விரும்புகிறார். நீ என் பிள்ளையை ஏற்றுக்கொண்டேலப்பா, இந்த அப்போ உனக்கு வாழ்கிற நாட்களில் கொஞ்சம் பண உதவிகள் போதும், சில லட்சங்கள் உனக்கு போதும், அப்படி கொடுக்கலங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறார். உங்களுக்காக வானத்தின் பல கனிகளை திறக்கிறாருங்க. ஆமாம், உங்களுக்காக வானத்தின் பல கனிகளை திறக்கிறார். பல கனிகளை திறக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்காக பாவிகளின் ஆஸ்தியை வச்சுக்கிறாரு.
கோடிக்கணக்கான பாவிகளுடைய ஆஸ்தி எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறாங்க. அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு என் அப்பா என்று வரும்போது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவே இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். குறைவே இருக்கக்கூடாது என்று. சமாதானத்தில் கூட குறைவு இருக்கக்கூடாது, சந்தோஷத்தில் கூட குறைவு இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பாருங்க, நிறைவாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். ஆமாம், 4 நதியை உண்டாக்கியிருக்காருங்க. 4 இடத்துல போர் போடல. ஏதேன் தோட்டத்துக்கு இந்த போரில் தண்ணி இவ்வளோ தூரம் வரட்டுமா, இந்த போரில் இருந்து தண்ணி வரட்டுமா, 4 இடத்துல தண்ணீரை நதியாக ஓட விட்டுருக்கிறார். 4 பெரிய ஆறுகளை தேவன் உண்டாக்கிறார். அவ்விதமான தேவன்க. போதும் என்று நாமே சொல்ற அளவுக்கு காட்டிலும் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். போதும் என்று நாம் சொல்லணும். எப்போ சொல்லணும்? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களின் தேவைகள் சந்திக்கப்பட்டு, மிச்சம் 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 அதிகமாக எடுத்த ரீதியில் நாம் சேர்த்து வைத்தது மாத்திரமல்ல, அநேகருக்கு நாம் உதவி செய்யத்தக்க ரீதியில் நமக்கு தேவன் அவருடைய அளவில்லாத ஐஸ்வர்யங்களை அவர் கொடுக்க விரும்புகிறார்கள். எனவே இயேசு நம்முடைய அப்பா. அவருடைய பார்வையில் பரிபூர்ணம், நிறைவு, அளவில்லாமல் அளவற்ற ரீதியில் இதுதான் அவருடைய பங்காக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வரும்போது அவர்கள் ஆகாரங்களை மரத்தில் சுமந்து கொண்டு வரலங்க. வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் அயலார் இடத்தில் கேட்டு வாங்கி கொண்டு வந்தார்கள். போதும் போதும் சொல்ற அளவுக்கு பொண்ணு இருந்துச்சுங்க. வேதத்தில் ஆதாரம் இருக்குது. மோசே ஆசரிப்பு கூடாரம் கட்டும் போது நகையை கேட்டு வாங்கிட்டு வர சொல்றாரு, எல்லாவற்றையும் கேட்டு வாங்கிட்டு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மோசே சொல்றார், ஸ்டாப், போதும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்துச்சு. போதும்னு சொல்றாரு. நான் சொல்றேன், மோசே இடத்துல கொடுத்த அந்த பங்கை காட்டிலும் பல ஆயிரமான பங்குகள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல வெள்ளியுடைமையில பொன்னுடைமையில இருந்திருக்குங்க. ஆமா, பிச்சைக்காரர்களாக அவர்கள் வரவில்லை. வனாந்திரத்தில் கூட பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு ஒரு கிராமோட ரேட் என்ன தங்கம்? அவர்கள் எவ்வளவு நகைகளை, எவ்வளவு வெள்ளியுடைமைகளை அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்படியே வனாந்திர மார்க்கம்னா ஒரு ஒண்ணுமே இல்லாத மார்க்கம் இல்லைங்க. ஐஸ்வர்யத்தை சுமக்க முடியாம சுமந்து கொண்டு வந்தாங்க. பொருளாதார செழிப்பை சுமக்க முடியாம சுமந்து கொண்டு வந்து தங்களுடைய வீடுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் வனாந்திரத்தின் பாதையில். ஆமா, வனாந்திரத்தின் புத்தியை எடுத்து போடணும். கானான் தேசத்தின் புத்தியை நாம் நம்முடைய இருதயத்தில் விதைக்கணும். தேவன் எப்பொழுதுமே நிறைவுள்ளவராக இருக்கிறார். குறைவு என்பதே இல்லை. வேதத்தில் நமக்கு அதிக ஆதாரங்கள் உண்டு. பாருங்க, அதில் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். தேவன் வச்சுக்கோ தொட்டுக்கோ என்று கொடுக்கிற தேவன் அல்ல. தேவன் என்ன செய்கிறார் என்ற வேதத்தில் நம்ம சொல்லப்பட்டிருப்பாங்க. வாசிக்கிறேன். மத்தேயு 14:15 15ஆம் அதிகாரத்திலிருந்து 15 மத்தேயு 14:15 21 வரை வாசிக்கிறேன். பாருங்க. சாயங்காலம் ஆன போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார்கள். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துருக்கிகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். வேத வசனம் நமக்கு எவ்வளவு தெளிவாக போதிக்கப்படுது பாருங்க. 21ஆம் வசனம், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர
சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். வேத வல்லுநர் சொல்றாங்க, இந்த ஸ்திரீகள், பிள்ளைகள், மற்ற எல்லா வேலைக்காரங்க எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 20,000 பேர். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தது. ஆயிரக்கணக்கான பேருக்கு தேவன் அந்த வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீனை இயேசுவின் கரத்தில் கொடுத்து, இயேசு வானத்தை பார்த்து அண்ணாந்து அவர் ஜெபம் பண்ணி எல்லா மக்களுக்கும் கொடுத்தார் பாருங்க. எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க? ஒரு மீன் ஒரு பிரெட் போதுன்னு இல்லை, ஒரு அப்பம் போதுன்னு இல்லை, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமாம், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வேத வசனம் அவங்க தெளிவாக போதிக்கப்பட்டிருப்பாருங்க. 20வது வசனம் சொல்லப்பட்டது, எல்லோரும், அதாவது அந்த வனாந்தரத்தில் கூடி வந்தா எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். மிச்சம் எடுக்கிறதாங்க தேவனுடைய வாழ்க்கை. பற்றாக்குறையில வாழ்வது, இல்லாமையில வாழ்வது, வெறுமையில வாழ்வது, அப்படியே சுருக்கா முடிச்சுல பை, அந்த காலத்துல சுருக்கா முடிச்சு போயிருக்கோம். உள்ள காசையெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க வயசான பாட்டிங்களாம், நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு மனது விசாலம் அடைய வேண்டும். தேவன் நிறைவின் தேவன், என் அப்பா இயேசு நிறைவின் அப்பா. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் இந்த ஜனங்களுக்கு அவர் தகப்பனாக இருந்து, தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து, மெய்ப்பர் ஸ்தானத்தில் இருந்து என்ன செஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் 12 கோடி நிறைய எடுக்க சேர்த்து வைத்தார்கள் பாருங்க. ஆமாம், மிச்சம் எடுக்கிற வாழ்க்கை தான் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கணும். இயேசு என் அப்பா என்று சொல்லிக்கொண்டே வருடங்கள் தோறும் ஒண்ணுமே இல்லாமல் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. இயேசு என் அப்பாவாக இருந்தால், இயேசு என்னுடைய மேய்ப்பராக இருந்தால், நான் எல்லாவற்றிலும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுத்து சேர்த்து வைக்கிற ரீதியில், மிச்சம் எதுக்கு எடுத்து சேர்த்து வைக்கணுமா? அநேகருக்கு நாம் கொடுக்கிற ஒரு உள்ளம் நமக்குள்ள உண்டாகணும். ஆமாம், இயேசு நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு எனக்கு என்று இல்லாமல், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில், கொடுத்து கொண்டே இருக்கிற ஆசீர்வாதத்தில், அதிலிருந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும்போது நமக்கு அநேகம் ஆயிரமான ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. ஏனென்றால் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் அதுலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க, திரும்ப அதை நீங்கள் கொடுக்குற நிமித்தமாக இயேசு திரும்ப பன்மடங்காக அறுவடையாக உங்களுக்கு கொடுக்குறார். இப்படியே ஒரு வட்ட சுழற்சிங்க. இயேசு கொடுக்குறார், நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, இயேசு கொடுக்குறார். அப்படியே முக்கோண சைஸில் எல்லா பக்கமும் வரும். நான் சொல்கிறேன், நீங்களே மிச்சம் எடுத்து கொடுக்கத்தக்க ரீதியில் ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஆமாம், சாதாரண மனுஷன் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்ய செல்வந்தர்களாக இருப்பாங்க. ஒரு 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு 10 முறை யோசிப்பாங்க, 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அமிதமாக இருக்கக்கூடாது. நம்ம உலக தமிழ் வார்த்தையில் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. கஞ்சத்தனத்தை இயேசு வெறுக்கிறார். ஆமாம், கொடுக்குற ஒரு உள்ளத்தை இயேசு விரும்புகிறாருங்க. அப்படியே கஞ்சத்தனம் பண்ணி, பிசினைத்தனம் பண்ணி, நல்லா சாப்பிடாம, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தாம, நல்ல செலவழிக்காம நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறீங்க? ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லிடுது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா திருப்பி இடைங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துங்க. நம்ம ட்ரெஸ் கொடுத்துறது தேவனுக்கு முக்கியங்க. நல்ல ட்ரெஸ் கொடுத்துறது தேவனுக்கு முக்கியம். இயேசு என் அப்பா என்று சொல்லிக்கொண்டு ஒன்றுமே இல்லாமல் அட்ட தரித்திரத்தில் நல்ல ட்ரெஸ் கொடுத்தாம வெளியில போய் நாம் இயேசுக்கு சாட்சியாக வாழ முடியாது. இயேசுவின் அப்பா என்று நாம் சொல்ல முடியாது. இயேசுவின் பிள்ளைகள் அனைவருமே நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், வீட்டில் அருமையும் இனிமையான ஆசீர்வாதமான எல்லா பொருட்களும் இருக்கணும். நமக்கு நம் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். நாம் அப்பொழுது சாட்சிகளாக இருப்போம்.
எனவே இயேசுவின் மூலமாக தான் நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கே நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். எனவே இயேசு என் அப்பா. ஆமாம், இயேசு என் அப்பா என்று வரும்போது பாவங்களை மன்னிக்கிற அப்பா மாத்திரமல்ல, வியாதியை சுகமாக்குற அப்பா மாத்திரமல்ல, குறைவை நிறைவாக்குற அப்பா மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தொழிலில், மற்ற எல்லா இடங்களையும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற அப்பாங்க. ஆமாம், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா விதமான வியாதிகளையும், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றுகிற அப்பா. உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் பல்வேறு விதமான போராட்டங்கள் இருக்கா? அந்த சூழ்நிலையில் மாற்றுகிற அப்பா உங்களோட இருக்கிறார். எனவே நீங்கள் இயேசு என் அப்பா என்று நீங்கள் தீர்மானம் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோடனே இயேசு என் அப்பா. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன நம்ம யோசிக்கூடாது, இன்னைக்கு இதை செய்வோமா, இதை செய்வோமா, எப்படி செய்வோம். இயேசு என் அப்பா. ஆமாம், இயேசு என் அப்பா. அந்த உணர்வோடு நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காதுங்க. ஆமாம், விசுவாச பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் எதுவும் ஏற்படாதுங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான், இயேசு ஒன்றுதான். எனவே இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை நாம் அதிகமாக நாம் படித்து தியானம் பண்ணி அதை குறித்து தேவனிடத்தில் ஞான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத தேவன் விரும்புகிறார். கடைசியாக இயேசு தனிப்பட்ட மனிதனிடத்தில் பேசுகிறாரோ இல்லையோ, ஆவியில் பேசுகிறாரோ இல்லையோ, சொப்பனங்களில் பேசுகிறாரோ இல்லையோ, ஒவ்வொரு நாள் இந்த தேவனுடைய வார்த்தை மூலமாக இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, வார்த்தையும் ஒன்றுதான், தேவனும் ஒன்றுதான். தேவன் இருந்தார் என்றால் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருந்தது என்றால் அந்த இடத்துல தேவனே அசைவடைகிறார் என்ற அர்த்தம். எனவே இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் அறிக்கை செய்து தியானத்தோடு விசுவாசிக்கும் போது இயேசு அப்பா உங்கள் நடுவிலே இருந்து அந்த நாள், அந்த மாதங்கள், அந்த வருடங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க, ஆசீர்வாதமாக அந்த வருடங்கள் முடிக்க, ஆசீர்வாதமாக அந்த நாளை முடிக்க, ஆசீர்வாதமாக அந்த மாதங்களை முடிக்க, ஆசீர்வாதமாக அந்த நொடிப்பொழுதை முடிக்க அவரால் முடியுங்க. எனவே விசுவாச பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக விசுவாசிக்கும்படி தேவன் விரும்புகிறார். இயேசு என் அப்பா என்று மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதங்கள் வராது. இயேசு என் அப்பா, அப்பா தேவனுடைய வார்த்தையில என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நான் செயல்படுவேன், அதன்படி நான் கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் மிகப்பெரிய தீர்மானம் எடுக்கும் போது இயேசு என் அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லா விதமான இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் குறைவில்லாமல் நிறைவாக பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்க அவர் மகா பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் மாத்திரமல்ல, இனிமேல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் இயேசு என் அப்பா. ஆமாம், இயேசு என் அப்பா. நீங்கள் ஒரு வேலை செய்வதற்கு தொடங்குவதற்கு முன்பதாக இருக்கலாம், இல்லை ஒரு திருமண மணப்பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், மணமகனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், ஒரு பொருளை நீங்கள் வாங்கலாம், ஒரு பைக்கை வாங்கலாம், ஒரு காரை வாங்கலாம், ஒரு வீடை நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் எதை செய்வதற்கு முன்பதாகவும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டோமா, அப்பா என்கிட்ட பேசினாதான், அப்பாவோட சத்தத்தை நான் வேத வார்த்தை மூலமாக நான் கேட்டேனா என்று நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அநேகருடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்ததற்கான காரணம் இயேசு என் அப்பாவின் சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் இதுவரையும் ஒருவேளை தோல்வியிலே முடிந்து கொண்டே இருக்கலாம். இனிமேல்
இயேசு என் அப்பாவின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைந்து மறுரூபம் எடுத்து மிகப்பெரிய செழிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். எனவே இயேசு என் அப்பா என்கின்ற அந்த ஒரு ஞான உணர்வில் நீங்கள் மிகப்பெரிய தீர்மானத்தோடு நீங்கள் இருக்கும்படி நான் இந்த செய்தியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு என் அப்பா, இது ஒரு மாபெரும் சத்தியங்கள்ங்க. வேதத்தில் அநேக உபதேசங்கள் உண்டு. இயேசு என் அப்பா ஒரு மாபெரும் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய சொல்லி முடியாத ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாக இந்த பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள நபர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதை தேவ ஆவியானவர் இந்த செய்தி மூலமாக செல்ல விரும்புகிறார். எனவே இயேசு என் அப்பா, ஆமாம், இயேசு என் அப்பா சொல்லிக்கிட்டே இருங்க. மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. மந்திரம் மாதிரி மிகப்பெரிய மந்திரம் இயேசு என் அப்பாங்க. இந்த மந்திரம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். நாம் யாரும் எழுதியிருப்போம். கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துக்காக நாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழியில் ஸ்தோத்திர வழியிலே இருக்க வேண்டும். பல்வேறு விதமான சத்தியங்கள், பல்வேறு விதமான வாரங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசு என் அப்பா என்கின்ற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அஸ்திபாரமாக அமைகிறது. அஸ்திபாரமாக, ஆணித்தரமாக, நங்கூரமாக, ஆணி வேறாக அமைகிறது. இயேசு என் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கப்பா, ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவரே. உங்களுடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனே இயேசு நாமத்தில் அன்பின் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இயேசு என் அப்பா என்று நாங்கள் சத்தியத்தை கேட்டோம். இந்த சத்தியம் எங்களுடைய இருதயத்தில் நல்ல நிலமாகிய இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் கர்த்தாவே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறபடியாக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, இந்த நாள் முதல் கொண்டும் கர்த்தாவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசு என் அப்பா என்னோட கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடோடு நாங்கள் காரியங்களை நடப்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் கனத்தையும் மகிமையும் பாதுகாவலையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் நாங்கள் கட்டவிழ்க்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு நல்வாழ்வாக அமையப் போகிறபடியாலும் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய தேவன், மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கபடியாலும் ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, குடும்பத்தில் கர்த்தாவே பல்வேறு விதமான போராட்டமான நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு சுயாதீனத்தை, ஒரு அமைதலை நீர் கொடுக்க போகிறபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த சத்தியங்கள் பல ஆயிரமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய போகிறபடியாக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.